அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கும்பராசி அன்பர்களா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது கும்பராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி தினத்தன்று ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். இந்த பதிவில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய தாக்கத்தின் காரணமா என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டமிடலோடு நடத்துவீங்க. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களால தவிர்க்க முடியும். எளிமையான முறையில உங்களால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பதிவு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவுல கும்பராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, குடும்ப நிலவரம் எப்படி இருக்க போகிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபடுமா, சுபமாக நடைபெறுமா அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து தங்களுடைய பொருளாதார நிலைமை, நிதி வளமை, உங்களுடைய உத்தியோகம், தொழில், வியாபாரம், கல்வி, ஆரோக்கியம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் இக்காலகட்டம் தொழில் மற்றும் வணிகங்கள் லாபகரமாகவே இருக்கும். பங்குகள், முதலீடுகளில் நல்ல லாபத்தையும் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க. வருமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வழிகளும் பெரிதும் விரைவடையும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் செல்வம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சொத்து தகராறுகள் சாதகமாகவே தீர்க்கப்படும். மதிப்பு மிக்க சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம். சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முன்னோர்களின் வாரிசுரிமை கிடைக்கப்பெறுவீங்க. ஊழியர்கள் மற்றும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் வருமானம் 2 மடங்காக அதிகரிக்க செய்யும். தொட்டதெல்லாம் தங்கமாக மாற ஆரம்பிச்சிடும். வேலையில பதவி உயர்வு, சம்பளம் மற்றும் சலுகைகள் உயர்வு நிச்சயமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பணம் அனைத்துமே கைக்கு கிடைக்கும். பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை காதலிக்கவோ அல்லது திருமணம் செய்து கொள்ளவோ வாய்ப்புகள் நிறையவே இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வேலையில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. போட்டி தேர்வுகள், நேர்காணல்களில் நீங்கள் பெரும் வெற்றியை பெறப்போகிறீங்க. பங்குகள் மற்றும் முதலீடுகள் மகத்தான லாபத்தை தரும். வணிகங்களில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் மற்றும் வணிகத்தில் செயல்பாடு கணிசமாகவே இருக்கும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்களில் நிதி பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்க்கப்பட வாய்ப்புகள் கூடுதல் ஆகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் நினைச்சதை விடவும் பல்வேறு வகைகளில் அனுகூலங்களை தரக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் அதாவது ஒரு தடுமாற்றத்தோடு இருந்ததோ, இழுபறியாக இருந்திருக்கும், கால தாமதமாக இருக்கும், இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா தங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தோடு அதில் இருந்த தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலக காண்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் தடை தாமதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தரப்போகிறது. காரியங்களில் உடனுக்குடன் வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் இந்த காலம் இருக்கப்பெற போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம்
எதிர்பாராத பல மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் தங்களுக்கு வந்து அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் உடல் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடுங்க. அதனால் பெரிய அளவில் வந்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சாதகமான பல பலன்களை வந்து பெறப்போகிறீங்க. பயணங்கள் செல்ல நேரிடலாம். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பீங்க. பெரியவர்களினுடைய சந்திப்பு தங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உடனிருப்பவர்களினுடன் எச்சரிக்கையாக பழகுங்க, ரொம்ப நல்லதுங்க. ரகசியங்களை கையாள்வதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே நேரம் சில விஷயங்களில் அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தருங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வந்து சேரலாம். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறலாம். லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும். அதனால கொஞ்சம் நிதானமா இருப்பது அவசியமான ஒன்றுங்க. அவ்வப்போது சின்ன சின்ன செலவுகளை சந்திக்கவும் நேரிடலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும். அப்படிங்கிறதுனால வீட்லேயும் வெளியிலையும் கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில். அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் வந்து விற்பனையும் லாபமும் வந்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும். குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் வந்து லாபம் வந்து சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல வந்து ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்க நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவுல வந்து நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனித்து கொள்ளணும். கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க. வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்க. சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய உயர் ரக வாகனங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் வந்து பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம். பிறர் மேல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க. அரசாங்கத்தால அனுகூலங்கள் உண்டு. சில மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல கல்லூரிகளை தேடி அலைவாங்க.
அரசு உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தொழில் அபிவிருத்திக்காக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதமும் ஆகலாம். அதே போல வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியின் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க. செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளே தங்களை பார்த்து சிரித்தால் தங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா? மகிழ்ச்சி பொங்கும் அளவுக்கு தன வருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கலாம். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தருங்க. மதிப்பு கௌரவம் உயருங்க. செலவுகள் அதிகமாகிறதன் காரணமாக சிலருக்கு பணமுடமை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். ஆனாலும் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் நல்ல சம்பாத்தியத்தை அளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அதே மாதிரி பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படலாம். ஓய்வெடுக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமையிறது கிடையாது. அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது.